ரெண்டு விஷயம். எதிர்கட்சியாளால் கூட்டணியை கட்ட முடியலன்றது ஒரு பார்வை. ஆனா அவங்க சொல்றது திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில இருக்கிறாங்க, அப்ப அவர்கள்னாலே எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. எனக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? ஏன்னா அதிமுக ஆட்சியினுடைய கேவலமான கொடூரமான சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டு தானே நான் இந்த டாபிக் வர முடியும். நீங்க வாங்க, இவருக்கு கொடுத்த நேரத்தை என்ஷூர் பண்றேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கையால் ஆகாத முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்தது. தனிநபர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உதயநிதி மேல பண்ணாங்க என்ன? இவ்வளவு நேரம் உதயநிதி மேல பண்ணது என்ன? அடங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பால்வாடின்னு சொல்லல, பால்வாடி ஸ்கூலில் இருப்பவர்கள் விமர்சனம் சொல்றேன். அது உங்களுக்கே தெரிஞ்சா என்ன முதலமைச்சர் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை அவர் என்ன பேசினார் உதயநிதி பத்தி? நானு பேரு என்ன அப்ப என்ன தனிமணி தாக்குதல் ரூல் பண்ணார் அவர் முதல்ல. இன்னொரு சொல்றேன் அமைதியா இருங்க. பட்டத்தில வருஷம் சொல்லல, என்ன தனிமணி தாக்குதல் வச்ச? இவ்வளவு நேரம் ஒரு சொன்ன பொய்யையும் புனை சொல்லிட்டு சகிச்சிட்டு இருந்தேன். பேசுங்க. இன்னொரு விஷயம், அதே மாதிரி பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கொடுமைகள் அதை இவங்க எப்படி பாதுகாத்தாங்க. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகள், நெடுஞ்சாலைத்துறை ஊழலிருந்து ஆரம்பித்து கொடநாடு கொள்ளை சம்பவங்கள், எத்தனை விஷயத்தை நான் பட்டினி போடணும். ஏன்னா கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மரணங்களை இவங்க மூடி மறைச்சாங்க. கொரோனாவில் மருந்து வாங்கினது முதற்கொண்டு ஊழல். இப்படி எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடாக 10 வருடம் ஆக்கியவர்கள் இவர்கள். அதற்காக மக்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தான் 10 தோல்வி பழனிசாமிங்கிற பட்டா. இவங்க பண்ண 10 வருட கொடுமைகளுக்கு 10 தோல்விகளை இது வரைக்கும் பரிசீலிச்சிருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு கூட்டணியை பற்றின டாபிக். ஏன்னா அவங்களுக்கு இப்போ திமுக கூட்டணியில் பிரிவு பிளவு இப்படின்னு பேசுகிறாங்க. பிரிஞ்சு போகிறதுக்காவது பிளவு வர்றதுக்காவது கூட்டணிக்கு யாராவது இருக்கணும்ல அதிமுகவுக்கு? அதுவே கிடையாது. எங்களுக்காவது நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, பதிலுக்கு சொல்கிறதுக்கு உங்க கூட யாருமே இல்லையே. நாளை வருவாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு உங்களை நம்பி ஏன் யாருமே வரல, உங்கள் கூட யாரும் சேர்ந்து வரல. இதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எங்கள் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விட்டது, திமுக கூட்டணியிலிருந்து விரிசல் ஏற்பட்டு விட்டது, அதிமுகவுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, இப்படியெல்லாம் இடைவிடாமல் சொன்னார். யாருமே திரும்பி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லை, இவங்க கூட இந்த பாமக கூட இவங்க கூட வரல. இந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இவங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று திமுகவில் என்ன நடக்குது, எங்கள் ஆட்சி பற்றியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இன்னைக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? 5 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 5 திட்டங்கள். காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று அந்த புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் எல்லா அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்னைக்கு மகளிருக்கு. சாதனை சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களோ செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தயவு இல்லாமல் திமுக அதிமுகவால் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்க எப்படி? நாங்க கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிங்க. நாங்க கொள்கை சார்ந்து, அது அதிகாரத்திற்காக மட்டும் இல்லை, எங்களுக்கு சமூக நீதி, மாநில சுயாட்சி சார்ந்து சில கொள்கைகள் இருக்கு. நாங்க என்னைக்குமே இவங்கள மாதிரி கூட்டணி இல்லைன்னா நாங்க தனித்து இருப்போம்னு சொல்றது, கூட்டணி அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்கிறது, இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. அதாவது கூட்டணியே இல்லைன்னா நாங்கள் தனிச்சு நிற்போம்பாங்க. இது இவங்க சாய்ஸ் கிடையாது, கூட்டணி இல்லாமல் இருக்குது. அது இவங்கள்ட்ட யார் வர்றாங்களோ இல்லையா அவங்க சாய்ஸ் தான். எப்போ அது இப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியே இல்லாமல் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்களா? எந்தெந்த தேர்தல் நான் லிஸ்ட் பண்ணிட்டுமா அவங்க எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு? எப்போ இவங்க கூட்டணி இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க கூட யாருமே வராதப்போ கூட்டணி இல்லாமல் இருப்பாங்க. அது இவங்க சாய்ஸா? அது சொல்லுங்கள் பார்க்கலாம். அடிப்படையில் என்ன விஷயம்னா, இன்னைக்கு அவங்க அமைச்சர்களே பேசுகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஒரு ரணகளத்தில் இருக்காரு, எல்லா கூட்டணிக்கு வரணும்னா 100 கோடி 200 கோடி கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யார் பேசுகிறா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு. இது மறுநாள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கொடுத்து திமுக தக்க வச்சுக்கிச்சு, நீங்கள் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்து அதை சொன்னேன். அதிமுக கூட்டணிக்கு வர்றதை பற்றி அவர் பேசுகிறாங்க, உங்கள் டிவியில் தான் நான் பார்த்தேன். அந்த மறுநாள் விளக்கம் கொடுக்கிறார். அவர் விளக்கம் இல்லை, உங்கள்ட்ட இருக்க பைட்டை நீங்களே இப்போ போடுங்க, நான் பார்க்குறேன். நான் புதிய தலைமுறையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அந்த செய்தியே தெரியாது. இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கேபி முனுசாமி என்ன சொல்கிறாரு, இது அதிமுகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிறாரு. அப்போது அச்சத்தின் பிடியில் இதுதான் அதிமுகவினுடைய கடைசி தேர்தல் என்பது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்குது? கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். கருத்து முரண்பாடுகள் எந்த கூட்டணியில் எந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கு.
அதை வச்சுக்கிட்டு நப்பாசையோட இவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துட மாட்டாங்களா, பிரிஞ்சு வந்துட, எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இவங்க பேசுறதை பற்றி எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கிட்ட இன்டாக்டா இன்னைக்கு எங்கிட்ட கூட்டணி இருக்கு. எல்லாத்தையும் விட மக்களோட ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் வச்சிருக்கோம். மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும். அப்புறம் உதயநிதியை பற்றி பேசுகிறாங்க. முதல்ல அவருக்கு நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு அவரை பற்றி பேசுகிறப்போ உதயநிதி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, இது அவர் வந்து அமைச்சரானதுலேருந்து அவருடைய ஆட்சி திறன்ல என்ன குறைபாடு கண்டீங்க? தலைப்புக்குள்ளன்றதுனால திரு மணிஷபுத்திரன் இப்போ கோவை சத்யன் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதை திசை திருப்புவதற்காக கூட்டணி இல்லாம இருக்கிறாங்க, கூட்டணியை கட்ட முடியாதுன்னு இது ஒரு திசை திருப்புதல் பேச்சு அப்படிங்கிற. திசை திருப்புல உண்மை சார். அப்ப கூட்டணி எங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களை சொல்ல சொல்லுங்க. உதயநிதி திசை திருப்புறாருங்க, ரைட்டுங்க, அல்லது எங்களுடைய முதலமைச்சர் திசை திருப்புறாருன்னே வச்சுக்கோங்க. சரி, நீங்க சொல்லுங்க அவங்க சொல்றது தப்பு, எங்ககிட்ட இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அவர் பேசல ஒன்று சொன்னார் சத்யன் வந்துட்டு, அதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா இண்டி கூட்டணின்னாரு. உங்களுக்கு ஒரு ஊடகவியலாளராக நன்றாக தெரியும், இண்டி கூட்டணி என்பதை எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பாஜகவினரையும் பாஜக சார்பாக வரக்கூடிய வலதுசாரிகளையும் தவிர உங்க ஊடக அனுபவத்தில் இப்போ வந்து பாமக வந்து இவங்க கூட பாஜக கூட கூட்டணியில் இருக்கு. அதான் அவங்க விவாதங்களில் பேசல இண்டி கூட்டணின்னு சொல்றாரு, இந்தியா கூட்டணின்னு தான் சொல்றாங்க. சத்தியம். ஆனால் அப்ப என்னன்னா அவர் ஆள் மனசுல இருக்க என்னங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை. சத்தியம். அதிமுக காரர் கூட அவர் பேசல, இந்தியா கூட்டணிங்கிறது சொன்னதா சொல்றேன். இல்ல இல்ல சொன்னதா அவர் நீங்க திரும்ப அந்த பைட்ட போடுங்க. எப்ப இந்தி கூட்டணி திரும்ப பேசுனது சொல்லுங்க. அவர் ஏன் வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்றாரு? திருமாவளவன் இந்தி கூட்டணின்னு சொன்னாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும். கூட்டணி இல்ல, இந்த சூழல் வரைக்கும் உங்களால் கட்டமைக்க முடியலன்றது அவர் பாயிண்ட். அதனால பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உள்ளர்த்தம் கற்பிப்பது, கற்பனையில பேசுறது, பிதற்றுவது, அதாவது திருமாவளவன் இந்தி கூட்டணி சொன்னாருன்னு ஒரு பச்சை போய் சொல்றாங்க. நீங்க சொன்ன உடனே சொன்ன இந்தியா கூட்டணி, சரி இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்க. நீங்க எடுத்து போடுங்க. இல்லனா அப்ப எந்த அடிப்படையில சொல்றாரு? பிஜேபி காரர்கள் எப்படி பேசுவாங்க அதே போல அவர் பேசுறாரு. அப்ப ஒத்துக்க ஒரு விளக்கம் கூட்டணி பதட்டப்படாம இல்ல நாங்க பிஜேபி ஒத்துக்கங்க. அத நாங்க சொல்றோம். பதட்டப்படாம சார் ஒரு பிரச்சனை இல்ல. இல்ல கத்தாம சத்தியத்தாம பதட்டப்படாம கேளுங்க. ஒரு பதட்டம் இல்ல. உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன இல்ல அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுற சத்தியம். அவ்வளவுதான் விஷயம். கடந்து போலாம்ன்ற நம்ம தலைப்புக்குள்ள பேச பாஜக மைண்ட் செட் சத்தியம். அத அவர் பேசுறாரு. அதாவது அவரோட துணை முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மென்ட் கூட டிஃபெண்ட் பண்ண முடியல. பேச வந்து என்னோட பேச்சுக்கு உள்ள அர்த்தம் கற்பிச்சு. இல்ல என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க, நான் சொல்றேன். பதட்டப்படாம இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் கமெண்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன டிஃபெண்ட் பண்ணல கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆட்சி கட்டல தான் இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்களா? இல்ல நம்ம தனிப்பட்டு வேண்டாம். இல்ல சத்யன் அவர் சொன்னது கட்சியோட தலைவர் சொன்னது இந்தி கூட்டணி சொன்னாரு. இல்ல சத்யன் அவர் என்ன சொல்றாரு? ஏ வேலை இருக்கு. நான் கூட்டணி விவகாரத்துல அவர் பேசுறது எதிர்க்கட்சியால் அதிமுகவால என்ன கூட்டணி கட்டம் முடிஞ்சதுன்னு கேட்கிறாருல, இது வரைக்கும் யார் இருக்காங்கன்னு கேட்கிறாருல. அதான் எடப்பாடியார் சொன்னதே தெளிவா சொல்றேன். இது பேசக்கூடிய கால சூழல் இது கிடையாது, இன்னும் அதுக்கு கால அவகாசம் இருக்கு. இப்போதைக்கு திமுகனால கூட்டணி கட்சிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்ங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியாது. 234 தொகுதி கள ஆய்வு வந்து பண்ணாரு மு.க. ஸ்டாலின். நாம் வந்து தேர்தலுக்கு தயாராகணும்னு சொன்னார்கள். எங்கேயுமே வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செயல்படுங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதுதான் அங்கே இருக்கிற நிலவரம். கூட்டணி கட்சிகள் உறுதியா இல்லையாங்கிற நிலவரம் தான் அங்கே இருக்கு. முத்துவேல், கருணாநிதி, கனிமொழி, மு.க. ஸ்டாலினோட மகன் உதயநிதி தூத்துக்குடிக்கு ஆய்வு போகும்போது அந்த 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 இடத்தோட எம்பி அவங்க இல்லை அங்கே. இதை உங்களால மறுக்க முடியுமா? இல்ல இத வச்சு என்ன சொல்ல வரீங்க? இதைத்தான் நானும் சொல்றேன். அப்ப உள்கட்சி பிரச்சனை சொல்றேன். அதாவது ஒரே கையெழுத்து சார் இருங்க. இந்த மாதிரி இணைய மறுச்சேன்னா அப்புறம் விவாதம் வேற மாதிரி. உள்கட்சி பிரச்சனை இல்ல, சட்டம் இல்லாம வெளிய வந்து இந்த மாதிரி விடைய மறுச்சா அடிதடி, ஊருக்கு சண்டை. நாங்க அப்படியே ஆய்வு பண்ணி அதாவது ஒரு ஊர்ல கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஆய்வு பண்ணாங்க. கனிமொழி அவர்கள் கூட்டணி நீ சிறப்பா கட்சிக்கு வேலை செய்யறியா, நான் சிறப்பா கட்சியை வேலை செய்யறான், ஜனநாயக இடத்துல அப்படிதான் இருக்கும். அப்பா மகன் பேரன்னு சாமர வீசி பரம்பரை கொத்தடிமையா இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் கவனமான வார்த்தைகளை வெளியே வர்றாங்க. இடைமறிக்காம இருந்தா நாகரிகமா கட்சியில நீ சிறப்பா செஞ்சியா நான் சிறப்பா செஞ்சியா சண்டை வரதா செய்யும். உங்கள மாதிரி பரம்பரை கொத்தடிமைகளுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்கள மாதிரி பரம்பரை கொத்தடிமைக்கு சாமர வீச கொண்டுதான் முடியும். ரெண்டு பேருமே கத்துறாங்க. அப்பா மகன் பேரனுங்கள சாமர மட்டும் வீச முடியும். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தனிப்பட்ட விமர்சனங்களை எல்லா விவாதத்திலயும் வந்து இல்ல நான் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அனுமதிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் முழுக்க முழுக்க நேர்பட பேசு. இல்ல
உதயநிதி மீண்டும் சொல்றேன். புலம்பல். இல்ல, உதயநிதி புராணம், இன்பநிதி புராணம் எனக்கு அடுத்த time 6 இல்ல. மாதம் நான் உங்களுக்கு இல்ல, பாடம் முடியும். ரெண்டு பேருமே எனக்கு கொஞ்சம் நீங்க cooperate பண்ணுங்க. பயப்பட இல்ல, உதயநிதி நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு பயம். நினைவூட்டல். உண்டக்காய்க்கு நாங்க பயப்படாத இல்ல சார், தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம். உங்களுக்கு வேணா ரெண்டு உதயநிதி பேரும் பெரிய ஆளா இருக்கலாம். இல்ல, ரெண்டு பேரோட இல்ல, உங்களுக்கு வேணா உதயநிதி பெரிய ஆளா ரெண்டு இருக்கலாம். பேரோட சுண்டக்காய். மைக்கையும் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். வச்சுங்க. ரெண்டு உங்களுக்கு பேரோட வேணா மைக்கை உதயநிதி ஆஃப் பெரிய பண்ண ஆளு. வேண்டியிருக்கும். எங்களுக்கெல்லாம் சுண்டக்காய். இல்ல, ரெண்டு பேரோட யார் மைக்கை ஆஃப் பாதுகாப்பு? பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பேச விடாம எப்படி இல்ல, கத்திட்டு ரெண்டு பேரோட மைக்கையும் ஆஃப் பண்ணி இல்ல, அது இப்படி ரொம்ப கத்தி கடினமான காமிக்கிறா. முடிவா இருக்கும். என்ன எடுக்க வைக்காதீங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தரேன். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சார். சார், சார், இல்ல, இல்ல, ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ். பெரிய தலைவர் எங்களுக்கு இல்ல, ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணிருங்க. இன்பநிதி கூட நீங்க கொடை சார், ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல, இது ரொம்ப கடினமான முடிவை நான் எடுத்திருக்கேன் சார். சார், ஒரே ஒரு விஷயம் சார். சார், சார், ப்ளீஸ், ப்ளீஸ். இல்ல, நான் ரெண்டு பேருக்கு சொல்றேன். இல்ல சார், சத்யன், 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 சத்யன். இல்ல, நான் இல்ல, சத்யன். இல்ல, ரெண்டு பேருக்கும் இல்ல, நான் பிரேக் விட போறேன் சார். நான் பிரேக். சத்யன், 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 ஒரே ஒரு விஷயம். இல்ல இல்ல ப்ளீஸ் அமைதியா. இல்ல இல்ல அமைதியா இருங்க. நான் ஒரே ஒரு விஷயம். இல்ல சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இல்ல இல்ல சார், ப்ளீஸ் சார். சார், சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். சார், இல்ல, நீங்க பிரேக் போயிரலாம். பிரேக், பிரேக், இடைவேளை.